உறக்கத்திலே வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான். வணக்கம் நண்பா. இப்போ நம்ம அடுத்த சைட் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டிலேருந்து மயில்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து இப்போ வந்து நம்ம சைட் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஃபஸ்ட் சைட் இந்த இடத்துல வந்து. ஸோ இந்த மாதிரி கல்லில் கட்டுறவங்க எல்லாருமே வந்து டெமோ வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து இந்த சைட்டை வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து செக்குடு மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஏரியாக்கள் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துடலாம். திரும்ப நான் முன்னாடி வந்து கண்ணாடி வந்து வணக்கம் கண்ணாடி இந்த சைடு. ஆமாம், இந்த சைடு கண்ணாடி. நம்ம கண்ணாடியை பார்க்க தேவை, வாசப்படி மட்டும் பார்க்க. வந்து இதுதான் வந்து சைட் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து மழை வந்துடுச்சு. ஃபுல்லாகவே மழை வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஈரமாகவே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்ம களவு போடுறதே வந்து கம்மியான ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இலக்கமாகிடுது ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சைட்டுக்கு வந்து பூஜை பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒன்றா அதில் வந்து பார்த்து எல்லாமே வந்து ப்ராப்பராக சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக் வந்து கேட்குறீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். 1 2 3 4 ஓகே. அடுத்தது கல் எப்படி பார்த்து சொல்லலாம். நம்மளா தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஃபீல்டுக்கு வந்துருக்காரு. அடுத்தது அவர் இப்போ ஓடிக்கலி காமிக்கணுமா? சரி, எப்படி ஒர்க்கு பண்ணுறாருன்னு தான் பாருங்கள். வேற மாதிரி பறந்து செய்ய போகிறாரு. அந்த அவுட்ரு வைடா, வெளியே அவுட்ரு. ஃபுல் அவுட்ரு வச்சுக்கிறா. ஆமாம், அந்த அவுட்ரு பில்லர் அவுட்ரா. ஓகேண்ணா. அடுத்தது ஹாஸ்டல் தான். சொல்லி கொடுக்கணும். கட்டி எடுங்க. கட்டிடணுமா? கட்டி எடுத்து வரேன். இது வந்து செங்கல் குச்சி தான் நம்ம செங்கல் குச்சி தான் மாமா ஒன்று. இப்போ சாமி ரூமுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேலையை முடிங்க. சாமி ரூம் வந்து இப்படி ஸ்லாப் போட்டு இந்த இடத்துல சாமி ரூம் முன்னாடி ஹால்டே அதெல்லாம் எதுவுமே பண்ண ஓகே. ஆஃப் பண்ணிட்டா கட் பண்ணிட்டா இந்த இடம் தான் வருது. இந்த இடம் தான் வருது. இல்லை, நம்ம அதுக்கு மட்டும் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மட்டை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்களே. நம்ம டியூப்வெல் கொடுத்து தான் வந்து நம்ம வந்து பேஸ் மட்டும் போடணும். இதுக்காக தான் சொல்கிறது. நம்ம செங்கல் வரி வைக்கிறோன்னா நீங்கள் வந்து மொத்தமாக போட்டுருவீங்க. இன்டர்லாக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டியூப் லெவல் கொடுத்து மட்டும் கொடுக்கணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து லாஸ்ட்டில் வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். இதனால் வந்து என்ன ப்ராப்ளம்னா உங்களால் வந்து கல் வைக்க முடியாது, மட்டும் கொடுக்க முடியாது. இதனால் வந்து நீங்கள் வந்து சிப்ஸு போட்டு அதுக்கு மேலே வந்து பெல்ட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு மேலே வந்து கல் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு.
நீர் வச்சுக்கலாங்க. நீர் வச்சு தீ பிடிக்கிறது லைட்ரு ஃபயர் ஆகாது. கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு வரலாம். கோயில் குளிச்சுட்டாங்க. கோயிலுக்கு குளிக்க வச்சுட்டு நீர் வச்சு நீர் வச்சுருங்க. நீர் வச்சுருவாங்க. சரி சரி. எல்லாரையும் என்னை வந்து வீடியோ சொல்ல எப்போ பார்த்தாலே என்னைய வீடியோ எடுத்துக்கிறா. மேஸ்திரி 2 பேருக்கு அப்படியே நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறீங்கண்ணா? ஆமாண்ணா, உங்கள் வேலை விட தரத்தை பார்த்துட்டு அவங்களே கூப்பிட போகிறாங்க. ஐயா மைசூரில் சரியான பிளேஸ். நீ தான் வரல போகல. சத்தியமங்கலத்து மேலே போகலாம். மாதேஸ்வரம் மேலே வந்தோம். ஆமாம் ஆமாம் கூட்டு டவுன் தெரியுமா? 27 டவுன் வளைவு மட்டும். போக்குல 27 வளைவு, வரக்குள்ள 27 வளைவு. மைசூர் பேலஸ்லாம் டைம் இல்லடா போக முடியல மைசூர் பேலஸ்க்கு. மீண்டும் எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டு வந்தியா? நாமளா தான் போனோம். மறுபடியும் வாய்ப்புலாம் இல்லை. மைசூர் அப்படியா? ஓகே ஓகே. நான் கரு அப்படி நல்லா. ஓகே ஓகேண்ணா. அதான் இல்லை. அச்சோ அச்சோ. ஓகே ஓகே மோட்ரு. ஓகே ஓகேண்ணா. இல்லை கட்டுனதே நான் 3 பேர் தான். அங்கே போய் கேட்டால் எப்படி தெரியும்? மிச்சம் 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 என்ன நிமிஷம் சம்பளம் மிச்சமாக இருக்கும். 1 லட்ச ரூபா இருக்கும். அவங்க இப்போ ஆரம்பிக்கிட்டா அந்த டாலருக்கு நம்ம டாலருக்கு மாற்றும்போது எவ்வளோ வரும்? என்னங்க ஒரு டாலர் அண்ணா. ஆ ஆ ஆ என்ன பண்ணுறீங்க? அவ கட்டலாம் போகாதுடா. ரெண்டுத்தையும் இப்போ குட்டிங்க வேண்டாம்.
இதில் வந்து பாருங்களேன், மட்டமே வராமல் நம்ம இந்த அளவுக்கு வந்து கம்மியான கலவை வச்சு அதுக்கு மேலே போக போக வந்து அதிகமாக வந்து கலவை பிடிக்குது கல்லுக்கு. நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிடிக்கிறதால தான் வந்து நம்ம வந்து மட்டை வந்து வரதில்லை. அதனால தான் பேஸ் மட்டம் போடுறப்போ வந்து டியூப் ரோல் பார்த்து நம்ம வந்து மட்டம் போடணும். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து மட்டமே வராத அளவுக்கு நம்ம வந்து கலவை போகிறதா இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பேஸை வந்து டியூப் ரோல் பிடிச்சி அப்படி கம்மியாக இருந்தது அப்படின்னா செங்கல் வரி நீங்கள் வந்து குத்துக்கல் போட்டு ஒரு வரி ஓட்டி வச்சுருங்க எல்லாமே. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த கல் வந்து உட்கார வைக்க முடியும் நம்மளால். நமக்கு இப்போ வந்து ஓவரால் வந்து நமக்கு வந்து எல்லாமே வீடு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. என்ன ஒரு காரணம் வந்து 2 நாள் வந்து நம்ம கல்லே வரல. சைட்டுக்கு வந்து லாரியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டி வந்துருச்சு. அதனால் வந்து 2 நாள் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுக்கப்புறமா வந்து மார்னிங் தான் வந்துச்சு கல். ஸோ வந்த உடனே வந்து நம்ம வந்து எடுத்து வந்து அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம். லாரிலேருந்து எடுத்து கொடுத்த ஆளுங்க எல்லாமே கையிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து எல்லா சுவருமே வந்து ஃபிட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் தான் வந்து நம்ம விட்டு வச்சுருந்தோம். அது வந்து கல் அடிக்க வச்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்தோம். அது எல்லாமே பாருங்கள், லோடு வந்து ஃபுல்லாகவே உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கல் இறக்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லோடில் வந்து பேஸ் ஒர்க்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து கல் வந்து உள்ளே எடுத்து வச்சுருங்க. வெளியே வந்து அவுட்டரில் வைக்க வேண்டாம். இது வந்து நான் வந்து வீடியோ வந்து சொல்ல விட்டுட்டேன். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து பேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி பேஸ் மேலே வைக்க தேவையில்லை, உள்ளே மட்டும் வச்சா போதும் ரூமுக்குள்ளே. அதை வந்து வச்சிங்கன்னா வந்து நம்ம வந்து கல் வந்து ஆஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே இன்னும் ஃபுல்லாக தான் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ரூம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஏற்கனவே பழைய சேவத்தை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கல் போட தேவையில்ல. மசாலா கலவை ரைட், வீடியோவில் ஃபுல்லாக காட்டிட்டு வந்தோம். அந்த வீடியோவை அந்த ஊர் பேர் வந்து மகிழிப்பட்டி. போனதில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாரியம்மன் கோவில் தான் வந்து. ஸோ பக்கத்துலேயே இருக்குது. இதான் லேண்ட்மார்க் நம்மளுக்கு. நீங்கள் வந்து பார்க்காதவங்க என்ன பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ண போகிறோம். நம்ம கல்லுக்கே அந்த கலர் என்னென்னா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி பேஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இதெல்லாம் நல்லது. நீயே மொத்தது போட்டுக்கிறேன்.